எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் பயங்கரமா கீழ விழுந்திருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் நான் கன்ஃபார்மா டாரிஃப் போடுவேன். மெக்சிகோ, கனடா, சைனா மேல. மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் 25%, சைனாவுக்கு நான் டபுள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நாஸ்டாக் வந்து 530 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 200 பாயிண்ட் பக்கமா டவுனு, S&P 500 ஒரு 94 பாயிண்ட் டவுனுங்க. யூரோப்பியன் யூனியனுக்கும் நான் 25% டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாங்க காரணம். தென் அந்த மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாத்துலயுமே தெரிஞ்சிருக்குங்க. ஜப்பான் மார்க்கெட் காலையில நான் பாக்குறப்போ ஒரு 1300 பாயிண்ட் டவுன் ஆயிருந்தது. பட் ஜப்பான்ல ரீட்டைல் சேல்ஸ் க்ரோத் வந்துருங்க, நல்லா இருந்ததுங்க. ஒரு 3.9% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. இன்ஃபிளேஷன் வந்து குறைஞ்சிருக்கு, 2.9% குறைஞ்சிருக்கு. ஜனவரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 3.4% இருந்தது. க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா தெரியுதுங்க. ஜப்பான் மார்க்கெட் இன்னைக்கு விழுந்ததுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் தான் காரணம். மற்றபடி ஜப்பான் வந்து நல்லா ஸ்டடியா இருக்கு, எண்ணு வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 ரூபாய் கீழே விழுந்திருக்குங்க. 7,960, 8,000 கீழே வந்திருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்பயும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பிரெண்ட் க்ரூடு எடுத்துக்கிட்டோம்னா 73.66 யூஎஸ் டாலரா இருக்குங்க, பிளாட்டா தான் இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து 87க்கு மேல தான் இருக்கு. 87.36 இந்திய ரூபாயா இருக்குங்க. நிஃப்டி 15 எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து பயங்கரமா குறைஞ்சிருந்ததுங்க. நான் பாக்குறப்போ ஒரு 280 பாயிண்ட் 300 பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருக்குது. 22,250 ரேஞ்சில் இருக்குங்க. எஃப்ஐஐஸ் நேற்று வித்திருந்தாங்க, ஒரு 550 கோடிக்கு பக்கமா வித்திருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் எஃப்ஐஐஸ் ஒரு 47,350 கோடி வித்திருக்கிறாங்க. 28 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 5 மாசம் கண்டினியூஸா இந்த பெஞ்ச்மார்க் நிப்டி வந்து கீழே விழுந்திருக்குங்க. 1996க்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி 1994, 95ல விழுந்திருக்கு. 94, 95, 96ல விழுந்தப்ப எல்லாம் ஒரு 30%, 25% கீழே விழுந்திருந்ததுங்க. இந்த தடவை ஒரு 12%, 11% தான் விழுந்திருக்கு. நம்ம வந்து நிப்டி 50 அப்படியே மேனேஜ் பண்றாங்க. பட் அதர் ஏரியாஸ் எல்லாமே 30% கீழேயும் விழுந்திருக்குங்க. இன்னமும் விழுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா, செபியோடைய சீஃப் மாதாவி பூரி புச் அவர்களுடைய பதவி காலம் முடியுதுங்க. கவர்மெண்ட் வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்றாங்க. இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருக்கிற துகின் காந்த் பாண்டே அப்படின்றவர் தான் வந்து அடுத்த செபியோட சீஃபா இருப்பாங்க. அடுத்த இந்தியன் எக்கனாமி பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. எஸ்பிஐ ரிசர்ச் என்ன சொல்றாங்க, நம்ம Q3 ஃபினான்ஷியல் 25ல 6.3 இருந்து 6.5% வரைக்கும் நம்ம க்ரோ ஆயிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளோட எக்கனாமிக் டேட்டா வருது, வந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. IMF என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 25, 26, அதாவது அடுத்த மாசம் ஏப்ரல்ல இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் நம்மளோட growth அப்படின்றது 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராபப்ளி இன்ஃபிளேஷன் வந்து தொடர்ந்து குறைஞ்சது அப்படின்னா இதுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம். அடுத்து டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஜனவரியை பொறுத்த வரைக்கும் 11% வந்து டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக் கூடி இருக்கு. இண்டிகோ எடுத்துக்கிட்டோம்னா இப்பயும் மார்க்கெட்ல லீடரா இருக்காங்க. 65.2% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே ஆகாசா ஏர் 4.7%, ஸ்பைஸ் ஜெட் வந்து ஒரு 3.2%. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் உள்ள ஸ்டாக்கு போறதில்ல. நம்ம நாளைக்கு டாடா ஏர்லைன்ஸ் வந்தாலும் அந்த சைடு நம்ம போக மாட்டோம். அடுத்து எல்ஐசியில் ஒரு அப்டேட்டுங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 480 crores ருபீஸ்க்கு ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 21க்கு வந்திருக்குங்க. எல்ஐசி இப்பயும் ஐபிஓல அப்ளை பண்ணவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டேக் சேல் ஒரு 21% அதிகமாக தாங்க இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து 96% பக்கமாக இருக்கு. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட சீஃப் விபி நந்தகுமார் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன், எங்களோட லோன் புக்கை வந்து நாங்கள் 10 to 15% குறைப்போம். இப்போ வந்து எங்களோட டோட்டல் லோன் புக்கு 44,217 இருக்கு. இதுல மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து ஒரு 21% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இதுல ஒரு டெலிக்வன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேரை வந்து இன்னொரு 6 to 10% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ரிஸ்க் போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்றாங்க, ரிஸ்க்கை வந்து குறைக்கிறதுக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. டாப் 5 சீப்பஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் கர்நாடகா பேங்க் இருக்கு, அடுத்து பேங்க் ஆஃப் இந்தியா, தென் ஆர்பிஎல் பேங்க், தென் சவுத் இந்தியன் பேங்க், தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இது எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிரைஸ் டு புக் வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பேங்க் எடுத்துட்டோம்னா பிரைஸ் டு புக் வந்து 0.6 இருக்கு, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 0.6, தென் ஆர்பிஎல்க்கு 0.7, சவுத் இந்தியன் பேங்க் 0.7, தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 0.8. இதுல ரெண்டு நம்மளோட மெயின் லிஸ்ட்லயே இருக்கு, ஒன்று வந்து வாட்ச் லிஸ்ட்ல இருக்குங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ அதுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப அதிகம், 29.8. இப்போயுமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஎல் நம்ம லிஸ்ட்லயோ வாட்ச் லிஸ்ட்லயோ சேர்க்கல. அடுத்து ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு அப்டேட் கிடைச்சதுங்க. அவுட் ஆஃப் 27 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 26 ஃபண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா குவாண்ட் வந்து -22% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு தேதியில இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வேல்யூ இன்னைக்கு 22% குறைஞ்சிருக்கு மேக்ஸிமம் அந்த குவாண்ட்டுக்கு.
இதுல மினிமம் பார்த்தோம்னா மோத்திலால் அஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுல இன்ஃபிளேஷன் நீங்க ஒரு 5.5% அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த ஃபண்டுமே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காது. ஸோ ஸ்மால் கேப்ல இன்னமும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை சொன்னாங்க. தென் இன்க்ரீட் ஈக்விட்டிஸ் என்ன சொல்றாங்க, இந்த மேக்ரோ எக்கனாமிக் சேலஞ்சஸ் தொடர்ந்து இந்தியாவில் நிலவிக்கிட்டு இருக்கு. இதனால அந்த புல் மார்க்கெட் சினாரியோ அப்படின்றதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போதைக்கு இல்லை. பேர் மார்க்கெட்டுக்கான சினாரியோ நல்லா இருக்கு, அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஒரு 15% வரைக்கும் கூட இறங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கோல்டு ETF கன்சிடர் பண்றீங்க சார், பட் மற்ற ETF எதுக்கு கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு வந்து 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கோல்டு ETF கன்சிடர் பண்றோங்க. நம்ம 100 ரூபாய், 200 ரூபாய்க்காக போய் ஷாப்புக்கு போக முடியாது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாதுங்க. மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து ஸ்டாக்ஸாவே வாங்கிடுவோம். வாங்க தெரியாதவங்க கத்துக்குங்கன்னு சொல்றோம். அதை தான் நம்ம இங்க சொல்லித்தரோங்க. மற்றபடி ETF போகணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை. அதனால தாங்க நான் அதை உங்களுக்கும் சொல்றேன். அடுத்து IOCL பத்தி கேட்டிருக்காங்க. 52 வீக் லோல இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு. 52 வீக் லோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடுமே போகாதீங்க. SBI போன வாரம் 52 வீக் லோ, இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் கீழே விழுந்திருக்குங்க. ஸோ IOCL பொறுத்த வரைக்கும் இப்போ 115 என்னமோ இருக்கு. 90 வரைக்கும் வர்றதுக்கு அந்த கிராஃபை பார்த்தாலே பிரகாசமான வாய்ப்புகள் தெரியுது. அடுத்து கோதாவரி ட்ரக்ஸ் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி வெரி வெரி ஹை, 1.43ல இருக்கு. ஸ்மால் கேப், ஸோ நோ. அடுத்து BLSE அப்படின்ற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. 1 இயர்ல 56% கீழே குறைஞ்சிருக்குங்க. அதாவது அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் 56% கீழே குறைஞ்சிருக்கா, இல்ல 56% குறைஞ்சதுனால இவர் கேட்கிறாரான்னு தெரியலங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, ஸ்மால் கேப் சைடு போகாதீங்க. இப்பயும் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. அடுத்து திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிங்க, லிக்வேர் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த செக்டார்ல இந்த கம்பெனி தாங்க லோயஸ்ட் வேல்யூவேஷன்ல இருக்கு. மற்றபடி அதர் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்க்ளூடிங் வருண் பீவரேஜஸ் எல்லாமே ஓவர் வேல்யூடா இருக்கு. PE வந்து இந்த ஸ்டாக்கு 23 இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, 0.18. 3 இயர்ஸ்ல 226% ஏறி இருக்கு. இவர் என்ன கேட்கிறாரு, நான் வந்து 300ல வாங்கிட்டேன், இப்போ 220ல இருக்கு, நான் ஆவரேஜ் பண்றதா இல்ல ஹோல்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. நான் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதான் சொல்றேன். வேல்யூவேஷன்ஸ் ஓகேயா இருக்கு. நீங்க வாங்கின பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வருதுன்னா மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல, அதாவது அவர் சொல்றபடி உங்களோட ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து கீழே வர்றப்ப, அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூல இருந்து கீழே வர்றப்ப நீங்க வந்து திக்கா வாங்கலாம். அது எந்த இடத்துல பிரேக் ஈவன் ஆகும்னு தெரியாது. பிரேக் ஈவன் ஆகி மேலே போறப்பையும் நீங்க வந்து தின்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நானும் அதே தான் உங்களுக்கும் சொல்றேன். இப்போ இதோட வேல்யூஷன் ஓரளவுக்கு ஓகே அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆவரேஜ் பண்ணலாம். அடுத்து சுஸ்லானோட ஷேர்ஸ் வந்து எப்படி சார்னு கேட்டிருக்காங்க. இப்பயுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. FIAs வெளியில ஓடுறாங்க, கேர்ஃபுல்லா இருங்க. P வந்து 59ல இருக்கு, ஓவர் வேல்யூ. நீங்க வந்து இதை கன்சிடர் பண்றதுக்கு டாடா பவர் 28ல தான் இருக்கு. இதோட 50% டிஸ்கவுண்ட்ல இருக்குங்க. ஸோ டாடா பவரை நீங்க கன்சிடர் பண்ணலாம். டெட் டு ஈக்விட்டி 1.59 டாடா பவர் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதை தொடர்ந்து ஆபிஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் அப்படின்ற ஸ்டாக் பத்தி கேட்டிருக்காங்க. இப்பயும் ஓவர் வேல்யூடா இருக்கு. PE வந்து 81ல இருக்கு. ஸோ வேணாம், கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து ட்ரீம் ஃபோக் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனி 6 monthsல 50% வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மால் கேப் வேணாங்க, புரிஞ்சுக்குங்க. அடுத்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. சார் வந்து PE 22 இருக்கு, செக்டார் PE விட அதிகமா இருக்கு, நம்ம வந்து இப்பயும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்க்கெட் இறங்குறப்ப IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் விழும். ஸோ பிரைஸ் டு புக்குன்னு பார்த்தோம்னா இப்போ 1.1 கிட்ட இருக்கு. இப்போ 50 வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ 1 ஆயிரம் பிரைஸ் டு புக் கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். Q3 ஃபினான்ஷியல் 25 விட Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். தென் ஃபினான்ஷியல் 25ல ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க இல்லையா, அதுல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபினான்ஷியல் 26ல 27ல ஆட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் காட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதை ஃபுல்லா இன்னொரு 1 to 2 இயர்ஸ்ல இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளில போனதுக்கப்புறம் நிறைய ரிசல்ட் வரும். தென் இன்னொரு 5 to 6 இயர்ஸ்ல பேங்கை கம்ப்ளீட்டா டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாரு வைத்தியநாதன் அவர்கள். ஸோ இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 5% டவுனுங்க. 1000 கீழே வந்துருச்சு. 1000 கீழே கிடைக்கல அப்படின்றவங்க இப்போ வந்து கன்சிடர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். என்ன ஒரே ஒரு சிக்கல்னா இது மாச கடைசி ஆயிடுச்சுங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஒரி பண்ணவே வேணாங்க. இன்னும் நம்மளுக்கு நிறைய இறக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மார்க்கெட்டே இறங்கும் இன்னும். இப்போதான் அமெரிக்கன் மார்க்கெட் லைட்டா கீழே விட ஆரம்பிச்சிருக்கு. அங்க எவ்வளவு இறங்குதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இங்கேயும் இறங்கும். இது நாள் வரைக்கும் இறங்குனதெல்லாம் கணக்குல சேர்க்காதீங்க. அங்க இறங்க இறங்க இங்கேயும் அடி விழுவும். ஸோ சான்சஸ் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு வாங்க முடியலன்னு வருத்தமே வேணாம். MHRIL 300 கீழே வந்திருக்கு. அதையும் நம்ம புதுசா வாட்ச் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க.
இதுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்குங்க நிறைய பேருக்கு. பி12ல இருக்கிறது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணுமா? அது கீழ இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு பி12 வச்சிருக்கோங்க. அது கீழ இருக்கிறதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் 1, 2ன்னு உங்களால கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா, கீழ உள்ளத கன்சிடர் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு அதுல ஒரு 1000 ஷேர் வாங்குறேன். இன்னும் 2 நாள்ல இல்ல 10 நாள்ல எனக்கு ஒரு 2%, 5% கிடைக்கும். அதுக்கப்புறம் வெளில வந்துருவேன். அப்படின்ற ஐடியாலஜி இருந்தது அப்படின்னா, நீங்க அந்த லிஸ்ட்ல எதையுமே கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். ஸோ நான் வந்து தொடர்ந்து இறங்க இறங்க மினி ஸ்கூல் கான்டினியூஸ்ல 5, 10லாம் வேணாங்க இனிமே. 1, 2 தான். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா தொடர்ந்து எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.